சரி, சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. A Brief History of Time என்கிற புத்தகம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின புத்தகத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்கிறவரை பற்றி சொல்லும்போது, பிறப்புல இருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள். அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்க கேட்டீங்கன்னா, 17 வயது வரும்போது 17 வயது வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன், அதற்கு பிறகு ஏதோ அந்த ஒரு நோய், அந்த நோய் அவரை தாக்கி அவரால் நகரக்கூட முடியாத நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகிறார். டாக்டர் இதெல்லாம் அவரை செக் பண்ணி, இனி இவரை பிழைக்க வைக்க முடியாது, இவர் பிழைக்க மாட்டார், மறிச்சிருவாருன்னு சொன்ன அந்த ஒரு நபர், உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றின பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய லிஸ்ட்ல அவர் இடம் பெற்றது எப்படி என்பது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். அவருக்கு கண்கள் இயங்கும், இருதயம் இயங்கும், மூளை நல்லா இயங்கும். ஆனால் கால்கள், கைகள் எதுவுமே இயங்காது, பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி நம்முடைய காலகட்டத்தில், நம்முடைய நூற்றாண்டுல நம்மோடு வாழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். சர் ஐசக் நியூட்டன் என்பவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு இருக்கை, அதாவது சீட், இந்த யூகே, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில, இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் பெரிய பெரிய யூனிவர்ஸைய மாத்திர பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்குன்னு தனியா இருக்கையை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த இருக்கையில சர் ஐசக் நியூட்டன் அமர்ந்து லெக்சர் கொடுத்த அந்த இருக்கையில அமர்ந்து ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர் தான் நம்முடைய ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவர். அவ்வளவு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி. ஆனால் கடவுள் நம்பிக்கை அற்றவர் என்பதாக அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் ஆகாது. அவர் இன்ஃபேக்ட் அவருடைய மெயின் கான்செப்ட் என்ன என்று சொன்னால், சரித்திர பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் கடவுள் இல்லை என்பது நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான ஒரு ஆராய்ச்சியில ஒரு விஷயமா இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பூமியானது, இந்த பிரபஞ்சமானது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்ட பிறகு உண்டாக்கப்பட்டது என்கிற காரியத்தை அவரும் முன்மொழிந்து ஒப்புக்கொள்ளுகிறார். இப்படிதான் இந்த புஸ்தகத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல கருந்துளை என்று சொல்லி, பிளாக் ஹோல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த கருந்துளை என்பது அந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவு என்பதாக அவர் சொல்லுகிறார். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஆதியில எல்லாவற்றையும் உண்டாக்கினவரும் அவர்தான், அந்தமாகிய முடிவும் அவர்தான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஓகே, இப்ப நம்ம அந்த லெக்சருக்கு வருவோம். இந்த பெர்னார்ட் ரசல் என்பவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட பரிசுத்த வேதாகமத்துல தேவன் உண்டாக்கின காரியங்களை எல்லாம் அவர் ஒப்புக்கொண்டு பேசுகிறார். அதற்கு எதிர்வாதமாக ஒரு ஒரு லேடி எழுந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, என்ன கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் நீங்க பேசுவது, நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அபத்தமானது. அது எப்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நட்சத்திரங்களா இருக்கட்டும், இந்த பூமி பந்தா இருக்கட்டும், கோள்களாய் இருக்கட்டும், சூரியன்களாய் இருக்கட்டும், அது எப்படி ஒரு சப்போர்ட் இல்லாமல் நிற்க முடியும் என்று கேட்கிறார். நம்ம பரிசுத்த வேதாகமத்துல நாம் அழகாய் வாசிக்க முடியும். யோபு எழுதின புஸ்தகத்துல 26வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமான போதகர்களுக்கு இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அந்த வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்க்கும்போது,
உத்திர மண்டலம் என்று ஒரு வார்த்தை வரும். உத்திர மண்டலம் என்று சொன்னால் ஸ்பேஸ், ஒன்றுமே இல்லாத ஒரு இடம், எம்டியான ஒரு இடம், காலியான ஒரு இடம். அந்த இடத்துலதான் தேவன் பூமியை தொங்க வைத்திருக்கிறார் என்று யோபுல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, போதகர்களே, இந்த பெர்னார்ட் ரஸ்ஸல் என்பவர் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் இருக்கு, எனக்கு சரியா தெரியல. 200, 250, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த யோபு என்கிற புஸ்தகம் சரித்திரத்தின்படி பார்க்கும்போது, நான் ஒரு பைபிள் காலேஜ்ல ஆன்லைன்ல நான் படிச்ச காரியம், அந்த ஆன்லைன்ல எனக்கு லெக்சரர்ஸ் எடுத்த வகுப்பின்படி அவர்கள் சொன்ன காரியமாயிருக்கட்டும், நான் கற்றுக்கொண்டதாயிருக்கட்டும், அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்று கேட்டீங்கன்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற முதலாவது புத்தகம் எது என்று கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சின்ன பிள்ளையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் சொல்ல முடியும் ஆதி ஆகமம் என்று சொல்லி. ஆனால் அநேக ஆராய்ச்சியாளர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள் யோபு புஸ்தகம் தான் முதலாவது எழுதப்பட்டது என்பதாக. அப்படி நீங்க பார்க்கும்போது யோபு புத்தகம் எவ்வளவு பழமையான புத்தகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவர் பெர்னார்ட் ரஸ்ஸல் என்பவர் வாழ்ந்த காலகட்டம் இந்த நம்முடைய 18வது 19ஆம் நூற்றாண்டுல தான் அவர் வாழ்ந்திருக்காரு. இன்று நீங்க எடுத்து படிக்கும் போது பிறகு நிறைய சயின்டிஸ்ட் வருவாங்க, அவங்களெல்லாம் இந்த புத்தகம் அவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறது. பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ல ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை தான் உங்களுக்கு நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த பெர்னார்ட் ரஸ்ஸல் என்பவர் சொல்லுகிற காரியங்களுக்கு அந்த ஓல்டு லேடி எந்திரிச்சு வந்து அகைன்ஸ்டா பேசுறாங்க. நீங்க பேசுவதில் பிழை இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம், கேலக்சிஸ் இருக்கிறது, அதாவது பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது, பரந்த இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஒரு பொருள் என்பது எப்படி ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு தூணோ அல்லது ஒரு பொருளோ இல்லாமல் எப்படி அந்தரத்தில் நிற்கும் என்பதாக அந்த லேடி கேட்கிறாங்க. அதற்கு அந்த லேடியை வந்து பதிலும் சொல்றாங்க. அப்போ அவரு பெர்னார்ட் ரஸ்ஸல் திரும்பி கேட்கிறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதாக கேட்கும் போது அந்த லேடி சொல்றாங்க, பூமியானது உருளையானது கிடையாது, உருளை வடிவுல பூமி இல்லை, அது தட்டை வடிவுல இருக்குது, தட்டையாக இருக்கிறது. தட்டையான அந்த தட்டையான அந்த பூமியானது ஆமை மேல இருக்கிறது என்று சொல்லி அந்த லேடி சொல்வதாக இந்த புஸ்தகத்துல ஆத்தர் நமக்கு சொல்றார். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரேக்கர்கள் என்பவர்கள், இந்த கிரேக்கர்கள் மூலியமா தான் ஞானம் என்பது உலகத்திற்கு வந்தது. அதனாலதான் நம்ம பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல அழகா ஒரு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கிரேக்கர்கள் வந்து ஞானத்தை தேடிக்கொண்டு அலைகிறவர்கள், அவர்களுக்கு தேவையானது ஞானம், உலகத்தினுடைய ஞானத்தை அவங்க வந்து கற்றுக்கொள்ளணும் என்பது பேர் ஆர்வமாய் இருக்கிறவர்கள் தான் கிரேக்கர்கள். அப்போ அந்த கிரேக்கர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல பெரிய பெரிய தத்துவங்களையும் விஞ்ஞான சம்பந்தமான காரியங்களையும் உலகத்திற்கு கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தினவர்கள். அந்த வகையில் அவர்களுடைய நம்பிக்கை எப்படியாக இருந்தது என்று சொன்னால், பூமி என்பது தட்டையானது, அந்த தட்டையான அந்த பூமியின் கீழே ஆமைகள் தாங்கி அந்த பூமியை நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று அந்த லேடி சொல்றாங்க. இப்படிப்பட்டதாக பல கடவுள்கள் அந்த கிரேக்க வரலாற்றுல நமக்கு இருக்கிறாங்க. நீங்க பரிசுத்த வேதாகமத்திலே அவர்களுடைய கடவுளுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. ஜியஸ் என்று ஒரு கடவுள், அப்பல்லோ என்று ஒரு கடவுள், ஹெர்குலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள். இப்படியாக கிரேக்கர்கள் பல கடவுள்களை அவர்கள் வந்து உருவாக்கி உண்டாக்கி வைத்திருந்தாங்க. அந்த காரியத்தை தான் இந்த லேடி வந்து சொல்றாங்க. உடனே வந்து பெர்னார்ட் ரஸ்ஸல் அந்த அம்மாவை திருப்பி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, அந்த
பூமி பிளாட்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, பிளாட்டா இருக்கு. அந்த பிளாட்டா இருக்கிற பூமியை வந்து ஆமை தாங்கி நிக்குது. அந்த ஆமையை யாரு தாங்கி நிக்கிறது என்று சொல்லி அவரு பெர்னார்ட் ரசல் கேட்கிறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல வரல. என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க ரொம்ப ஞானமா கேக்குறீங்க, எனக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஃபுல்லா வந்து ஒரு எல்லாமே ஆமைகள் தான் இருக்குது. ஆமைகள் தான் ஃபுல்லா இருக்குது. அதை எல்லாமே தாங்கி கொண்டு நிக்குது என்று சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த டிபேட் வந்து அதோடு முடிஞ்சு போகுது. அப்போ இந்த பெர்னார்ட் ரசல் என்பவர் கிட்டத்தட்ட பரிசுத்த வேதாகமத்தை ஒத்து இப்படியாக பூமி என்பது உருண்டையா இருக்கிறது. சூரியனும் சந்திரனும், சூரியன் பூமியை சுற்றி கொண்டு வருகிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாமே பால்வெளி மண்டலங்கள்ல இருக்கிறது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். இது பாருங்க, விஞ்ஞான வளர்ச்சிக்கு முன்பான காலகட்டத்திலேயே இந்த விஞ்ஞானி சொல்றார். அதன் பிறகு most people would find the picture of our universe as an infinite tower of tortoise rather ridiculous. இந்த அம்மா கேட்ட கேள்வியின்படிதான் ரொம்ப நாளா என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க, என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பூமியில, அதாவது இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு கோள்களும் சந்திரன்களும் நட்சத்திரங்களும் ஏதோ ஒரு தூண் தாங்கி கொண்டு நிற்கிறது. அந்த தூண்கள் வந்து பொதுவாக அவங்க வந்து ஆமைகள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்களாம். இது வந்து அபத்தமானது, இது வந்து ஒரு முட்டாள்தனமானது என்று சொல்லி இந்த பிற்கால விஞ்ஞானிகள் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதுல முக்கியமாய் நான் சொல்ல வருகிற காரியம் என்ன என்று கேட்டீங்கன்னா, இந்த விஞ்ஞானத்தின் மூலியமாய் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே யோபு புஸ்தகத்துல நமக்கு பரிசுத்த வேதாகமத்துல தேவன் எழுதி கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பூமி பந்தானது உருண்டையானது, அது அந்தர வெளியில தொங்கிக் கொண்டிருக்கிறது, அதற்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை என்பதாக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. நம் தேவன் பெரியவர். அடுத்தபடியாக ஒரு சில கேள்விகள் நான் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் நான் பரிசுத்த வேதாகமத்தின் மூலயமா உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க, மோஸ்ட் பீப்புள், ஓகே அது சொல்லியாச்சு. பட் ஒய் டு வி திங்க் வி நோ பெட்டர்? இந்த புஸ்தகத்துல ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகள் எல்லாம் தான் அவரை வந்து ஆராய்ச்சிக்குள்ள அவரை தள்ளினது என்பதாக இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சில கேள்விகள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன கேள்வினா, முதலாவது, வாட் டு வி நோ அபவுட் த யூனிவர்ஸ் அண்ட் ஹவு டு வி நோ இட்? யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இந்த பிரபஞ்சம் என்பதானது எப்படி உண்டானது என்பது நமக்கு என்ன தெரியும்? இதற்குள்ள காரியங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கிறது என்பதை நமக்கு எப்படி தெரியும் என்று அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஒவ்வொரு விஞ்ஞானிகளுக்குள்ளும் ஒரு கேள்வி என்பது நிச்சயமா இருக்கும். நம்முடைய புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன், அவருக்குள்ள உண்டான கேள்வி என்ன என்று கேட்டீங்கன்னா, ஒரு நாள் மரத்துக்கடியில இலைப்பார அமர்ந்திருக்கிறாரு. ஒரு பழம் கீழே விழுது. அப்ப அந்த பழம் எப்படி கீழே விழுது என்பதுலதான் அவருடைய கேள்வி, அந்த மைய அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஒரு ஒரு காரியம் தொடங்குகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் இந்த கேள்வி அவருக்குள்ள உண்டாகுது. இந்த கேள்விக்கான பதில், வாட் டு வி நோ அபவுட் த யூனிவர்ஸ், நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி என்ன தெரியும், அண்ட் ஹவு டு வி நோ இட், அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்பதாக அவர் கேட்கிறார். இதற்கு பதில் என்ன என்று கேட்டீங்கன்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனம் தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதற்குள்ளேயே இந்த இந்த கேள்விகளுக்கான பதில் இருக்கிறது. இந்த பிரபஞ்சமானது கடவுளால் தேவனால் உண்டாக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கிறது. சூரியன் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது,
இன்னும் நம் கண்கள் காணக்கூடாத அநேக காரியங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது. பிற்காலத்துல விஞ்ஞானிகள் சொல்லுகிற காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கேலக்சிஸ் இருக்கிறதாக சொல்றாங்க. அதாவது ஒரு பூமி, அந்த பூமிய ஒரு சூரியன் சுற்றி வருகிறது. அந்த 9 கோள்கள் இருக்கிறது. அந்த 9 கோள்களும் ஒரு பால்வெளி மண்டலத்துக்குள்ள இருக்கிறது. மில்கி வே கேலக்சிக்குள்ள இருக்கிறது. அந்த கேலக்சி என்பது அது ஒரு காரியத்துக்குள்ள இருக்கிறது. ஒரு யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்திற்குள்ள இருக்கிறது என்று சொல்றாங்க. பிரபஞ்சம் போலவே அநேக பிரபஞ்சங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. அப்போ அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைக்குள்ள பல பிரபஞ்சங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல ஒரு சில காரியங்களை தான் விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஆக மனுஷனுடைய ஞானமானது, மனுஷனுடைய அறிவானது தேவனுடைய ஞானத்திற்கு இன்னும் பக்கத்துல கூட போகல. நம்முடைய தேவன் அவ்வளவு ஞானமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த கேள்விக்கு பதில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வாட் டு வி நோ அபவுட் த யூனிவர்ஸ்? யூனிவர்ஸை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஒரு சில காரியங்கள் தெரியும். யூனிவர்ஸை உண்டாக்குன தேவன் என்பவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் புல் பூண்டுகள், மிருக ஜீவன்கள், மனிதர்களை உண்டாக்கினார். பூமியில மட்டும்தான் உண்டாக்கி இருக்கிறார். மற்ற எந்த கிரகத்திலையும் மனுஷங்களை தேவன் உண்டாக்கல. இப்படியாக மெய்ஞான காரியங்கள், மதம் சம்பந்தமான, கிறிஸ்துவ நம்பிக்கை சம்பந்தமான காரியங்கள் நமக்கு தெரியும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் எப்பவுமே ஒட்டாது. ஆனா ரெண்டுத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை விளங்கிக் கொள்வதற்கு விசேஷித ஞானம் நமக்கு தேவை. இந்த மெய்ஞானமும் விஞ்ஞானமும் தண்ணியில இருக்கிற எண்ணெய் போன்றது. தண்ணியும் எண்ணெயும் ஒன்னா இருக்கும், ஆனா ஒட்டாது. அது போலதான் மெய்ஞானத்தை நம்புகிறவர்கள் விஞ்ஞானத்தை நம்ப மாட்டாங்க, விஞ்ஞானத்தை நம்புகிறவர்கள் மெய்ஞானத்தை நம்ப மாட்டாங்க. அப்போ இப்படிதான் இருக்கிறது. அண்ட் ஹவு டு வி நோ இட்? இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது? இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர் யார்? உண்டாக்கினது எதற்காக உண்டாக்கினார்? இதற்கு எல்லாவற்றிற்கும் பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு கேள்விக்கு பதில் இருக்கிறது. ஹவு டு வி நோ இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை படிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் போது நமக்கு இந்த கேள்விக்கான பதில்கள் நிச்சயமாய் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் எதற்காக உண்டாக்கப்பட்டது? தேவன் எதற்கு இந்த பிரபஞ்சத்தை படைத்தார்? இதற்கு பின்பாக போனோம்னா இது ஒரு தியாலஜிக்கலி நிறைய ஹிஸ்டரி இருக்கிறது. அதை நாம் படிக்க வேண்டியதா இருக்கும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதற்காக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்துல அநேக காட்டு ஜீவன்களையும், நாட்டு ஜீவன்களையும், மிருகங்களையும், பறவைகளையும், சமுத்திரத்தை உண்டாக்கி சமுத்திரத்துல அநேக உயிர்வாழ் காரியங்களை எதற்காக தேவன் படைத்தார்? எல்லாவற்றிற்கும் பைபிள்ல நமக்கு பதில் இருக்கிறது. சரி, ஆனா விஞ்ஞானிகளுக்கு இந்த காரியங்கள் விளங்கல, விஞ்ஞானிகளுக்கு இது புரியல என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, where did the universe come from and where is it going? இந்த பிரபஞ்சமானது எங்கிருந்து வந்தது என்பது விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன். மூளை கசக்கி புளியறாங்க, அவங்களுக்கு பதில் தெரியல. ஈக்குவேஷன் எழுதுறாங்க, ப்ராப்ளம்ஸ் நிறைய கணக்கு போட்டு பாக்குறாங்க. நம்முடைய காலம் சென்ற ஐன்ஸ்டீன் என்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி E=mc² என்பதாக ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறார். அந்த E=mc² ஃபார்முலாவில் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் ஸ்டடி பண்றார். நம்ம யோபு 26:16 நம்ம வாசிச்சது போல, உத்தர மண்டலத்துல தேவன் எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறார்.
பூமியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், சந்த இது சந்திரனா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அப்படியே நிக்க வச்சிருக்கிறார். இந்த விஷயத்தை தான் புரிந்து கொள்ள முடியாம இவங்களா ஒரு ஒரு கணக்கை உண்டு பண்ணி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போட்டு மூளையை போட்டு பிச்சுக்கிட்டு இந்த விஞ்ஞானிகள் இவ்வளவு காரியங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பைபிள் நமக்கு ஈஸியா சொல்லிட்டு போகுது, சிம்பிளா சொல்லுது. தேவன் தான் உண்டாக்குனார், அவ்வளவுதான். அது நம்பினாலே போதும். ரட்சிப்பு எதற்காக உண்டாக்கினார்? மனு குலத்தினுடைய ரட்சிப்புக்காக. அது பேக் ஹிஸ்டரி, அதை நம்ம விட்டுருவோம். அடுத்து, அப்போ இந்த வேர் டிட் த யூனிவர்ஸ் கம் ஃப்ரம் என்று விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப நாள் ஒரு குழப்பம். இந்த யூனிவர்ஸ் என்பது எங்கிருந்து வந்தது, அது எங்கு போய் கொண்டிருக்கிறது, எங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த யூனிவர்ஸ், இந்த ஹோல் யூனிவர்ஸே கடைசியில ஒரு பிளாக் ஹோல், கருந்துளைக்குள்ள போய் விழுந்து அழிந்து போகும் என்பது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸினுடைய தியரி. அவர் எழுதி வைத்து அவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிற தியரி அதுதான். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆதி என்பது ஒன்று இருக்கும் போது அந்தம் என்பது நிச்சயமா இருக்கும். இந்த ஆதியில தேவன் உண்டாக்கின எல்லாவற்றிற்கும் ஒரு அந்தம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவு தான் நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் எல்லாவற்றையும் முடித்து பாவிகளையும் பிசாசையும் நரகத்துல தள்ளுவார். ஒருவேளை அந்த நரகம் தான் இவர் சொல்லுகிற சயின்டிபிக் பூர்வமாக பிளாக் ஹோல் என்பதாக இருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இந்த சயின்டிபிக் டேர்முக்கு எல்லாமே ஒரு பிப்ளிக்கல் டேர்ம் கண்டிப்பா இருக்குது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த பிரபஞ்சமானது பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறதா. இந்த சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சூரிய குடும்பம் என்பது அது பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பால்வெளி மண்டலத்துல ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போய்கொண்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு போதகர்கள், சகோதர சகோதரிகளே, ஒரு ஞானம், நமக்கு ஞானம் வர வேண்டும், ஞானம், அறிவு, புத்தி வளர வேண்டும், அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கேள்வியினாலே ஞானம் வரும் என்று சொல்லி. இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற, உலகத்தையே அசைச்சு பார்க்கிற விஞ்ஞானிகளுக்குள்ள அநேக கேள்விகள் உள்ள வந்ததுனாலதான், அவர்கள் அந்த கேள்வி ஒரு தேடல் இருந்ததுனாலதான், அந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் கண்டுபிடித்ததுனாலதான் இன்னைக்கு அவர்களை உலகம் போற்றுகிறது, கொண்டாடுகிறது. அது போல நமக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கணும், நமக்குள்ளே ஒரு தேடல் இருக்கணும். அந்த தேடல் கேள்வி நம்மை ஞானத்துல, மெய்ஞானத்துல கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி அவரையே அவர் கேட்டுக்கிறார். ஸ்டீஃபன் ஹாக்கிங், இதெல்லாம், இந்த கேள்விகள் எல்லாம் தான் இவரை ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாய் மாற்றி இருக்கிறது. ஆக்ஸ்போர்ட்லயும் கேம்பிரிட்ஜ்லயும் பெரிய யூனிவர்சிட்டியில அவர் படிச்சவரு, பிசிக்ஸ்ல பிஹெச்டி பட்டம் வாங்கினவரு. கடைசி வரைக்கும் அந்த வீல் சேர்ல தான் அவர் இருந்தாரு, பேச முடியாது. டாக்டர்ஸ் 17 வயசுலயே இறந்து போயிடுவாருன்னு சொன்னாங்க. 73 75 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. ரீசெண்டா அதான் 2000க்கு அப்புறம் தான் இறந்தாரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் தேவன் அவ்வளவு ஞானத்தை கொடுப்பார் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மால் நடக்க முடியும், பேச முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க முடியும். அப்போ நாம் இன்னும் எவ்வளவு வைராக்கியமாய் தேவனுக்காக நிற்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி பாருங்க, did the universe have a beginning, and if so, what happened before then? இந்த கேள்வி அவரை தன்னை தானே கேட்டுக்கொள்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஆரம்பம் இருக்கிறதா? சரி, அப்படி ஆரம்பம் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குமே ஆனால்
அந்த ஆரம்பத்திற்கு முன்பாக என்ன இருந்தது, அந்த ஆரம்பத்திற்கு முன்பாக என்ன நடந்தது, இந்த கேள்விக்கும் பதில் அழகா பரிசுத்த வேதாகமத்துல தேவன் நமக்கு கொடுத்துட்டார். ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார். அவ்வளவுதான். இந்த டேனியல் ராஜசேகரன் என்பவன் ஆதியாகமத்தினுடைய 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்டவா நான் பைபிள் ஸ்டடி எடுத்துட்டேன். நிறைய போதகர்கள் படிச்சாங்க. ஆனா இந்த ஆதியாகமும் 1வது வசனத்துல 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துலதான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. தேவஜனமே, அந்த 1வது வசனத்துல இல்லாத காரியமே கிடையாது. அதை நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். விஞ்ஞானம் இருக்கு, மெய்ஞானம் இருக்கு, இடம் பொருள் ஏவல் இருக்கு, பிலாசபி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, ஜியாலஜி இருக்குது, எல்லாமே இருக்கு. அது கொஞ்சம் நம்ம டீப்பா படிக்கணும், அவ்வளவுதான். அதற்கான ஞானத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆக இந்த இந்த அருமையான கேள்விக்கான பதிலும் அந்த 1வது அதிகாரம் 1வது வசனம் தான். Did the universe have beginning? இந்த பிரபஞ்சத்திற்கு ஆரம்பம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. என்ன ஆரம்பம்? எப்படி ஆரம்பித்தது? யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அந்த வசனம் தான் இந்த கேள்விக்கான பதில். ஆனா நான் வெறுமையா இந்த வசனத்தை கொண்டு போய் விஞ்ஞானிகள் கிட்ட கொடுத்தா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விஞ்ஞானிகளுக்கு எல்லாமே ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லாம அவர்கள் ஒன்றையும் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. அப்போ நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னா இயேசு கிறிஸ்துவ, தேவனை, மெய்ஞானத்தை, பரிசுத்த ஆவியானவரை எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும்? இதுதான் ஒரு கான்ட்ரடிக்ஷன். யாருக்கு? மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையிலான ஒரு பெரிய போரே இதுதான். விஞ்ஞானிகளுக்கு எதையுமே கண்ணில் பார்க்கணும், கைகளில் தொடணும், உணரணும். அப்பதான் அவங்க நம்புவாங்க, இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. ஆனால் நம் தேவன் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி இங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படிப்பட்ட ஆவியான தேவனை நாம் எப்படி நிரூபிக்க முடியும்? எப்படி நிரூபிக்க முடியும்? அவரை போல வாழ்கிற வாழ்க்கையில தான் அவரை நாம் நிரூபிக்க முடியும். தேவ ஆவியானவர் தேவன் கரண்ட் போல, உடம்புல இருக்கிற உயிர் போல. அவரை பார்க்க முடியாது, ஆனா உணரதான் முடியும். இந்த விஷயத்த காலங்காலமா நான் இல்ல, காலங்காலமா உலகம் தோற்றம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அநேகர் பேசிட்டாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளுகிற விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏத்திஸ்ட் என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. அப்படி கடவுள் மறுப்பாளர்களுக்கு நாம் எப்படி புரிய வைப்பது? அதற்கு கனி கொடுக்கிற மரமாய் நாம் இருந்தாலே ஒழிய அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. தேவன் நல்ல மரத்தை தான் பார்க்கிறார். ஒவ்வொரு விசுவாசியா இருக்கட்டும், போதகர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்கள் மரமா இருந்து கனிகளை கொடுக்கும் போது, யாரா இருந்தாலும் அந்த கனியை பறித்து சாப்பிடும் போது கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஜீவனுள்ள தேவனை எந்த ஒரு விஞ்ஞானத்தினாலும் நிரூபிக்கவே முடியாது. அதற்குதான் இந்த உலகத்துல இவ்வளவு நிரூபிக்க முடியாததுனாலதான் சயின்டிஸ்ட் இவ்வளவோ காரியங்களை மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிம்பிள். பரிசுத்த வேதாகமும் ரொம்ப சிம்பிள். அழகா படிச்சோம்னா அழகா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த யூனிவர்சிட்டி பிகினிங் இருந்ததா என்று சொன்னால் ஆம், இருந்தது. வாட் ஹேப்பன் பிஃபோர் தென்? அப்படி ஆரம்பம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக என்ன நடந்தது? முதலாவது கேள்விக்கான பதில் சொல்லிட்டேன். இந்த 2வது கேள்விக்கான பதிலும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. நீங்க எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 22வது வசனத்திற்கு மேல நீங்க வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன், ஆதிக்கு முன்பாக அனாதியிலே தேவன்
சகலவற்றையும் உண்டாக்கும் போது நான் அவரோடு இருந்தேன் என்று சொல்லி சாலமோன் ஞானி எழுதுகிறார். அப்ப நான் அவரோடு இருந்தேன். டேனியல் ராஜசேகரன் ஆகிய நானாயிருக்கட்டும், ரெவரண்ட் பாஸ்டர் பால் காளியப்பன் ஐயா அவராயிருக்கட்டும், நாங்களும் ஆதிக்கு முன்பாக அனாதியிலே தேவனோடு இருந்தோம். இதுதான் தேவ வார்த்தையினுடைய ரகசியம். தேவ சொன்னாங்க. இந்த கேள்விக்கான பதில் பரிசுத்த வேதாகமத்துல இருக்குது. ஆனா இந்த விஞ்ஞானிகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதற்கு வேறு விதமாய் தேடலோடு போய் பல காரியங்களை பேசி அவர்களுக்கு தோன்றின சொந்த காரியங்களை திணித்து விஞ்ஞானம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். விஞ்ஞானம் என்பது 100% எதையும் ப்ரூஃப் பண்ண முடியாது. விஞ்ஞானத்தினால் ஒரு அளவுக்கு தான், ஒரு லிமிட் வரைக்கும் தான் எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியும். மெடிக்கல் ஃபீல்டுல விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்குது. இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிக்கிறத தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. மனிதனுக்கு மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் மரணிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆகவே அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது போலதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்திற்கு ஒரு சில காரியங்களுக்கு மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும். ஆனா பரிசுத்த வேதாகமத்துல எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. அப்போ ஆதிக்கு முன்பாக அனாதி என்கிற ஒரு காரியம் இருந்தது. அனாதியில தேவனோடு நாம் இருந்தோம். நமக்குள்ள இருக்கிற ஆவி தேவனுடையது. சரீரம் என்பது மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டது, அது மண்ணுக்கு திரும்பும். இப்படியாக மெட்டாபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி நாம் அநேக காரியங்களுக்கு பதில் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் டைம்? இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரார். இந்த புத்தகம் என்பது a brief history of time. டைமை குறித்து, நேரத்தை குறித்த ஒரு பிரீஃப், ஒரு மிகப்பெரிய விளக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், நேரத்தை குறித்த புத்தகம். இங்க மெயினா இந்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் டைம்? நேரத்தினுடைய சாராம்சம் என்ன என்பது அவருடைய ஆராய்ச்சி. நேரம் என்றால் என்ன? நேரம் எதற்காக உண்டாக்கப்பட்டது? யாரால் உண்டாக்கப்பட்டது? எப்படி உண்டாக்கப்பட்டது? எதற்காக உண்டாக்கப்பட்டது? அதற்கான சிக்னிபிகன்ஸ் என்ன? அதற்கான காரணம் என்ன? இதற்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல பதில் இருக்கிறது. இன்னைக்கு நாம் ஒரு நான் டீட்டெயிலா தான் ஸ்டடி பண்றோம். இன்னும் வருங்காலங்கள்ல அடுத்த வாரம் இந்த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் ஆத்தர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின புத்தகம் அடுத்தடுத்த சனிக்கிழமைகள்ல இது வந்து ஒரு 10 சாப்டர் இருக்கு. இந்த முதலாவது சாப்டர்ல ஒரு கால்வாசி தான் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் சாராம்சம் பைபிளோடு தொடர்பு படுத்தி நான் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்க போறேன். ஆக தொடர்ந்து வாங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த டைம் குறித்து தான் அநேக விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். இந்த டைம் எங்கிருந்து வந்தது, எதற்காக டைம் உண்டாக்கப்பட்டது என்பதாக. இதற்கும் பதில் பரிசுத்த வேதாகமத்தில் அழகாய் நமக்கு இருக்கிறது. தேவன் எதற்காக நேரத்தையும் காலத்தையும் படைத்தார் என்று சொன்னால், மனுஷன் வந்து அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த காரியங்களை சரியாக செய்ய வேண்டும், ஒழுக்கமாய் வாழ வேண்டும். தன்னை திரித்துக் கொள்வதற்கு கடவுள் மனுஷனுக்கு நேரத்தை கொடுக்கிறார். எல்லா பாவிகளையும் ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பது பரிசுத்த வேதாகமத்தினுடைய கரு. அந்த பாவிகள், ஒரு கொலைகாரன், ஒரு விபச்சாரக்காரன், ஒரு வேசிக்கல்ல, ஒரு ரேபிஸ்ட், இப்படியாக கொடூரமான பாவங்களை செய்த கொலையாளிகளுக்கு கூட தேவன் வந்து கருணையாய் அவர்களையும் மன்னிக்க அவர் காத்திருக்கிறார். அப்போ மனுஷன் என்பவன் அவனுடைய அறியாமை நிமித்தம் பாவத்துல விழுகிறான். ஏன்னா ஜென்ம சுபாவம், அந்த பிசாசினுடைய கிரியைகள் பாவத்துல தள்ளுது. எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ
அந்த நிமிஷம் தொடங்கி முழு ரட்சிப்பு அவன் அடைவதற்குன்னு ஒரு நேர காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்குதான் நேரத்தை தேவன் வைத்தார். பரலோகத்துல நேரம் கிடையாது. அங்க பாவம் செய்தா, தவறு செய்தா உடனே தள்ளிடுவார் ஆண்டவர். அங்க ஒரு செகண்ட் கூட வைக்க மாட்டார். ஏன்னா அங்க வந்து ரெப்பண்டன்ஸுக்கு இடம் கிடையாது. இது சாத்தானுக்கு நடந்தது. லூசிபர் அங்க ஒரு ஒரு க்ஷணம் இருதயத்துல யோசிச்சான், உடனே ஆண்டவர் தள்ளிட்டார். நீ திருந்துறதுக்கு அங்க பரலோகத்துல இடமே கிடையாது. பூலோகத்துலதான் அதற்கான டைமை, காலத்தை, நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் ரகசியங்கள். கற்றுக்கொள்வதற்கு மிகவும் நல்லா இருக்கும். தேவன் எனக்கு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத இது வந்து நான் சொல்லுகிறது பிப்ளிக்கல் கான்டெக்ட்ல ஸ்பிரிச்சுவலாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து இந்த புஸ்தகத்தை நாம் எக்ஸாமின் பண்ணோம். இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள்களை நாம் படிக்க போறோம் அடுத்தடுத்த வகுப்புல. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த விளக்கத்தை நாம் பைபிளோட ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி கேட்கிறாரு பாருங்க. Will it ever come to an end? Will it ever come to an end? இந்த பிரபஞ்சம் ஒரு இறுதி முடிவுக்கு, அழிவுக்கு வந்து சேருமா? இதற்கு அழிவு இருக்கிறதா? இதுதான் அவருடைய மெயின் ஆராய்ச்சி. இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல பேதுரு எழுதின புஸ்தகத்துல பரிசுத்த பேதுரு எழுதி இருக்கிறார். இந்த பூமியானது, இந்த பூமி பந்தானது நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது தீர்க்க தரிசனம், குறித்துக் கொள்ளுங்கள். தேவன் பூமிய முதல்ல வந்து நீர்னால அழிச்சார், பிரளயத்தினால அழிச்சார். மத்தேயுல ஆண்டவர் சொல்றார் 24:7 கடைசி காலத்துல கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், யுத்தங்கள் வரும் என்று சொல்லி, இதெல்லாம் வந்து அழிவுக்கான ஆரம்பம் என்று ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். கடைசியா தேவன் எப்படி இந்த பூமியை அழிக்க போறார் என்று சொன்னால் நெருப்புல அழிக்க போகிறார். இன்னைக்கு அநேக விஞ்ஞானிகள் வருத்தப்படுகிற காரியம் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங், இந்த பூமி வெப்பமயம் ஆகுறதுனால உலகத்துல நிறைய வறட்சி ஏற்படுது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது, பசி பட்டினி ஏற்படுகிறது, பொருளாதாரத்துல இழப்பு ஏற்படுகிறது. இப்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்துல பேதுரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார். பூமி பந்தானது நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கேள்விக்கான பதில் பிப்ளிக்கலா நம்ம சொல்லணும் அப்படின்னா, will it ever come to an end? Yes, it will come to an end. இந்த யூனிவர்ஸ், இந்த பூமி ஒரு முடிவுக்கு வரும். இந்த பூமிக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு போதகர்கள் கவனிக்கணும். இந்த கடைசியில இந்த பூமியை தேவன் அழித்துட்டு நம்மளுடைய வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய எருசலேம் ஆகிய புதிய வானம், புதிய பூமியை தேவன் கொண்டு வருவார். அப்ப இதுதான் சயின்டிபிக்கா, ஸ்பிரிச்சுவலா பார்த்தா கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதாக அந்த கேள்விக்கான பதில் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அடுத்த கேள்வி பாருங்க. கேன் வி கோ பேக் இன் டைம்? இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர் இந்த டைம் டிராவலை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்றார். டைம் டிராவல், அதாவது டைம் டிராவல் என்று சொன்னா, ஐயா சரி, நானும் இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சிறு வயதுல எல்லாம் இந்த டைம் மிஷின் என்று சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த டைம் மிஷின்ல வந்து ஏறி உக்காந்துட்டாங்கன்னா, இப்ப நம்ம 2026 இருக்கிறோம், 2000க்கு போலாம், 1993க்கு போலாம், அப்புறம் 1980, 1970, 1950க்கு போலாம்,
1947 போய் இந்தியா சுதந்திரம் அடையும் போது எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்க்கலாம் என்பதாக கற்பனையாக அநேக படங்கள் வந்திருக்கிறது. சினிமா படங்கள் நம்ம பார்த்திருப்போம். இது வந்து முக்கியமான மெய்யா ஒரு ஒரு பெரிய ஒரு கருப்பொருளான ஆராய்ச்சி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸினுடையது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டைம் மிஷின், டைம் டிராவலிங் என்பது சாத்தியம்னு சொல்றாரு. அதை நம்ம வருங்காலத்துல நம்ம படிக்க போறோம். நான் உங்களுக்கு அந்த புக்கை படிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி என்னன்ட்டு. ஆனா ஆவிக்குரிய ரீதியில தான் இது வந்து சாத்தியமே தவிர சரீரபூர்வமாக ஃபிளஷி இட் இஸ் நாட் பாசிபிள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். இந்த டைம் டிராவல்ங்கிற கான்செப்ட் பைபிள்ல இருக்குதா? இருக்குது. எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆண்டவர் இடத்துல சொல்றாரு. பவுல் 3ஆவது வானத்துக்கு போறாரா? ஆமா பாஸ்டர், கரெக்ட் பாஸ்டர். பாஸ்டர் இது ஃபியூச்சர்ல போறது இல்ல பாஸ்டர், பாஸ்ட்ல போறது. பைபிள்ல அந்த மாதிரி ஆதாரம் இருக்குங்களா பாஸ்டர்? பாஸ்ட், முடித்து போன காலகட்டத்துக்குள்ள போறது இருக்கு, ஆதாரங்கள் இருக்கா? இருக்கு பாஸ்டர். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, ஆபிரகாமை குறித்து யூதர்கள் பெருமையா பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆபிரகாம் தோன்றதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன்ற. அந்த வசனம் டைம் டிராவலை குறிக்கிறது. அந்த வசனம் எங்க இருக்குன்னு இப்ப எனக்கு நான் குறிப்பெடுக்கல. குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நிறைய காரியங்கள் பேச பேச ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லிட்டே இருப்பார். ஜெனரலா சொல்லுவார். அந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ கர்த்தருக்குரியமான அவர்களுக்கு ஐயா சொல்லுங்க ஐயா. இல்ல, இருக்கிறவராவே இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆதியில இருந்து அதனால வந்து அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா டைம் டிராவல் மனுஷனுக்கு சாத்தியமா? மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை ஐயா. மனுஷனுக்கு சாத்தியம் கிடையாது. பிளஷ்ல முடியாது. ஸ்பிரிட்ல போலாம். நீங்க சொன்னது போல ஃபியூச்சர் 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் போயிட்டு வந்தாரு. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, தேவன் அனுமதித்தால் பழைய ஏற்பாட்டு காலத்திற்குள்ள கூட போக முடியும். ஸ்பிரிச்சுவலி சாத்தியம். ஆனா தேவன் அந்த காரியங்களை எல்லாம் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா தேவனுடைய பிரதான நோக்கம் மனுகுலம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதி, அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், அவரால் 3 காலகட்டத்திலையும் டிராவல் பண்ண முடியும். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா, ஆண்டவரால முடியும் நான் சொல்றேன் ஐயா. டைம் டிராவலிங்ன்றது வந்து ஆண்டவருக்கு சாத்தியம். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையா? ஐயா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே, அவர் எல்லாத்தையும் செய்யும். ஆமே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரோடு நம்ம பிரயாணம் பண்ணோம்னா, அவருக்கு பிடித்தது போல அவருக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மையும் கூட்டிட்டு போவார். இதுதான் விசுவாசம். ஆக விசுவாசத்தின் மூலமாய் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல ஸ்பிரிச்சுவலி இது வந்து சாத்தியம், டைம் டிராவலிங் என்பது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்வது போல அவர் எவ்வளவு காரியங்களை தேரமா எழுதி நமக்கு நிரூபிச்சாலும் கூட மனுஷீகத்துல பிற்காலத்திற்கு, முற்காலத்திற்கு, பாஸ்டுக்கு போவது என்பது சாத்தியமே கிடையாது. இதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல, இந்த விஞ்ஞானம் என்பது அநேக காரியங்களுக்கு முழுவதுமாக பதில் கொடுக்க அதால் முடியாது. அவங்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில தியரிய வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க, அவ்வளவுதான். ஆனால் மெய்ஞானத்துல, பரிசுத்த வேதாகமத்துல எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டம் வேற, கிறிஸ்து இயேசு யூதர்கள் மத்தியில அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் வேற. அப்ப என்ன சொல்றாரு, அந்த ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலயும் நான் இருந்தேன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு க்ஷணம் அந்த காரியத்தை ஆண்டவரால யோசிச்சு அந்த இடத்துல ஆபிரகாம் என்னென்ன பண்ணார் என்பதை அவரால யோசிக்க முடியுது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 3 நபர்கள் வராங்க. 3 நபர்களுக்கு அவங்க விருந்து பண்றாங்க. அதுல 3 பேர்ல ஒருத்தர் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவ பணின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ அந்த 3 நபர்கள்ல ஒருத்தரா வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த காரியத்தை ஒரு க்ஷணம் அந்த டைம் டிராவல் பண்ணி ஆண்டவர் ஆஹ் யோசிச்சு அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா யூதர்களுக்கு அது விளங்கல. அவங்க ஆண்டவர் எப்படி பாக்குறாங்கன்னா, மனுஷீகத்தை தான் பாக்குறாங்க. அவருக்குள்ள இருந்த அந்த தெய்வீக தன்மை அவங்களுக்கு புரியல. அப்போ டைம் டிராவலிங் என்பது சிந்தனையில அல்லது ஸ்பிரிச்சுவல்ல சாத்தியம். இப்ப ஐயா இருக்கீங்க, நான் இருக்கேன். ஐயா ஒரு ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. உங்க டிராவலிங்ல ஒரு ஒரு எக்ஸ்கர்ஷனோ, ஒரு ஸ்கூல்ல போயிருப்பீங்க, காலேஜில் படிக்கும் போது, இல்ல ஒரு டூர் போயிருப்பீங்க. அந்த டூர் இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் அந்த டைம் டிராவலிங் அந்த சிந்தனையில உங்களுக்கு அந்த டைம் டிராவலிங் போலாம். அந்த இடத்துல நடந்த காரியங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு வரும் முன்னாடி. அப்போ அந்த மாதிரி காரியங்கள் தான் சாத்தியமே தவிர, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ல சொல்லப்பட்டிருக்கிற டைம் டிராவலிங் என்கிற கான்செப்ட் நிச்சயமா சாத்தியம் கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனே டைம் டிராவலிங் மூலமாய் பிற்காலத்தை நோக்கி போக முடியும்னு சொல்றாரு. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்த கேள்வி, இந்த புக்ல என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இவ்வளவுதான் கேள்விகள் முடிஞ்சது. ரீசன்ட் பிரேக் த்ரோஸ் இன் பிசிக்ஸ் மேட் பாசிபிள் இன் பார்ட் பை ஃபேண்டாஸ்டிக் நியூ டெக்னாலஜிஸ் suggest answers to some of these long standing questions. இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் இந்த பதில் இவரே கேள்வி கேட்கிறாரு. கேள்விகளை எல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன பதில் கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இந்த புதிய கால கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜிஸ் நமக்கு பதில் கொடுக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துலயும் விஞ்ஞானத்தை தான் முன்னிறுத்துகிறார். ஏன்னா இவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர், கடவுள் மறுப்பாளர், ஏத்திஸ்ட். நீங்க ஆல்பர்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முதல்ல கடவுளை நம்பினாரு, கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னாரு. ரெண்டாவது நியூட்ரல் ஆனாரு, அப்புறமா ஏத்திஸ்ட் ஆயிட்டாரு. இப்ப இந்த பெரும்பாலும் பெரியவர்கள், உலக தலைவர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கடவுள் என்று சொல்லி போனா எந்த கடவுள்ன்ற கேள்வி வரும். கடவுளுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நியூட்ரலா போயிடுவாங்க. அது ஒரு காரணமாய் கூட இருக்கலாம். சரி, சரியா? அடுத்து ஐயா. போட்டு இல்ல, சொல்லு, நம்பர் சொல்லு. Someday these answers may seem as obvious to us as the Earth orbiting the Sun, or perhaps as ridiculous as a tower of tortoises. Only time, whatever that may be, will tell. அதாவது இந்த இந்த பேராகிராஃப்ல அவர் என்ன முடிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நாம் இந்த பெர்னார்டு ரஸ்ஸல் கிட்ட ஒரு லேடி கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியின்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த பேரால என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சம், இந்த பூமி, சூரியன் எல்லாமே ஆமைகளால் தாங்கி கொண்டு இருக்கலாம். இல்லைன்னா காலம் தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா விஞ்ஞானிகளுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்டாக்குதல், இத்தனை கேள்விகள் நான் அவங்களுக்கு கேட்டேன் இல்லையா, இந்த கேள்விகள் எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
விஞ்ஞானத்தினால் நிரூபிக்க முடியாத அநேக கேள்விகளுக்கான பதில்கள் மெய்ஞானத்தினால், பரிசுத்த வேதாகமத்தினால் நிரூபிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஐயா, கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லுங்க. நிறைவு செஞ்சிடலாமா? ஓகே ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சரி, கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, போதகர்களே, இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமா இருந்திருக்கும் என்பதுல எனக்கு சந்தேகமே இல்லை. வருங்காலங்கள்ல இன்னும் தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை அநேக ஃபேமஸான புஸ்தகங்கள், இது சயின்டிபிக் புஸ்தகம், விஞ்ஞான சம்பந்தமான புஸ்தகம் மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஜியாலஜிக்கல், புவியியல் சம்பந்தமான, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்பந்தமான மற்றும் லாங்குவேஜ் சம்பந்தமான அநேக புஸ்தகங்களை நாம் ஒப்பிட்டு வேதத்தோடு நாம் பார்க்க போறோம், படிக்க போறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் உங்க சப்போர்ட்டையும் தி லிவிங் காட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியர்களுக்கு நீங்க கொடுங்க. இந்த வகுப்பு நிச்சயமாய் ஒரு நல்ல பிரசங்கம் எடுப்பதற்கு, விசுவாசிகளுக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்கு, நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்வதற்கும், நம்முடைய விசுவாசத்தை நாம் அதிகப்படுத்துவதற்கும் இந்த வகுப்பு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பார்த்த கேட்ட அநேகருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நான் இந்த செஷனை இதோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. கர்த்தாவே, உம்மை குறித்தும் விஞ்ஞானத்தை குறித்தும் நாங்கள் படித்த காரியங்கள், நீங்கள் வெளிப்படுத்தின ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வகுப்பை ஆண்டவரே வந்து அட்டன் செய்த ரெவரண்ட் காளியப்பன் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க, அடியனை ஆசீர்வதிங்க. இனி வருங்காலங்கள்ல வர இருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் விசுவாசிகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, கொண்டு வாங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், என்னை நான் தாழ்த்துகிறேன், உண்மை உயர்த்துகிறேன். தகப்பனே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம்.